பார்ட்டி இருக்கு புஷ்பா. சரிதா மேமோட எந்த படம் எடுத்தாலுமே அவங்க கண்ணாலேயே பேசுவாங்க. அவங்களோட படங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து கண்ணாலேயே அவ்வளோ எமோஷன்ஸ் காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ உள்ளவங்க அதை பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ உள்ளவங்க நிறைய பேர் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அபர்ணா முரளியா இருக்கட்டும், சாய் பல்லவி எல்லாம் ரொம்ப சூப்பரா நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஹார்ட் கனெக்டடா இருந்தது. அது அப்படியே எங்களுக்காக ராத்திரி நீ தூங்கக்கூடாது, என் கூடயே போன் பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வைய, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். இர்ஃபான் கூட வந்து அழகா பேர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருந்தீங்க. மைக்கே முதல்ல சாப்பிட்டாங்க. ஆமா, வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த லாங்குவேஜ் ஆகட்டும் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி அது அவுட் பார்த்தப்போ ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஃபீலிங்ஸா இருந்துச்சு. இப்போ ஏதாவது ஒரு சீன் மட்டும் பண்ணலாமாங்க? நேக்கும் அந்த பாட்டியால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ, இதைதான் திருடுவதும் இல்லை. அன்னைக்கு அப்படிதான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல ஷீட்டை திருடிட்டு வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலான்னு போனேன். பக்கத்துல வச்சுட்டேன். நம்ம திறந்து படுத்தாரா, பல்லு கடிச்சிடுது. அவ ரெண்டும் ஓடுறா. குமுதம் ஸ்நேகிதிய வியூவர்ஸ்க்கு வணக்கம். மகாநடிகை கொண்டாட்டம் அகைன் அண்ட் அகைன் அதே தான் பேசிட்டு இருக்கோம். பட் இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னா, மகாநடிகையா ஆக போற கவிப்ரியா தான் நம்ம கூட இருக்காங்க. கவிப்ரியா மனோகரன், ரைட்? கரெக்ட். ஓகே ஓகே. எங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடா சென்னையா எல்லாமே ஒண்ணுதான் இல்ல. சோ ஸ்ரீலங்கால இருந்து இங்க வந்ததுமே ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப பாசமா அன்பா உரிமையா எடுத்து ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பாசமா பாத்துக்கணும். பட் நாங்க எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாலும் நீங்க வந்து ஒரு ஆஸ்பிரேஷனோட இங்க வரும்போது ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா நான் வந்து இங்கே வந்து போய் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஏதாச்சும் ஆக்டிங்ல சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக இல்லை, எனக்கு போதும், இதுக்கு மேலே ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு கிவ் அப் பண்ணிட்டு நான் ஸ்ரீலங்கா போன பிறகு தேடி வந்த ஒரு சான்ஸ் தான் இது. ஸோ ஆன்லைன்ல ஆடிஷன் நடந்து நான் செலக்ட் ஆகி இங்கே வந்து மெகா ஆடிஷன்ல செலக்ட் ஆகி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நம்ம கைக்கு வர்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த 3 இயர்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன் சொன்னீங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இங்க வந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட 2019ல இருந்து நான் வந்து போயிட்டேன். ஸ்ரீலங்கால டெலிவிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு அங்க கொஞ்சம் பீப்புளுக்கு என்னைய தெரியும், டெலிவிஷன்ல இருந்தனால ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்க்கு என்னைய தெரியும். இவங்க வந்து அங்க ஸ்ரீலங்கன் நடிக்கிறவங்களை ரெஃபர் பண்ண சொன்னதும் அங்க உள்ள டீம் வந்து என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து அப்படியே சூஸ் பண்ணி செலக்ட் ஆகி இங்க வந்தாச்சு. ஸ்ரீலங்கால இருந்து சென்னை வந்திருப்பீங்க. அங்க வந்து அட்மாஸ்பியர், அது ஆக்சுவலா வந்து காலநிலையா இருக்கட்டும், எல்லாமே கல்ச்சர்ல இருந்து ஃபுட்ல இருந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் ஈவன் எல்லாமே டைமிங், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணது ரொம்ப சேலஞ்சா இருந்தது? ரொம்ப சேலஞ்சா இருந்தது வந்து ஃபுட்டு தான். ஃபுட்டும் கிளைமேட்டும் தான். கிளைமேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். கொலம்போ வந்து சிட்டி, ஸோ சென்னையும் ஈக்குவலாக தான் இருக்கும். இருந்தாலுமே சடனாக சேஞ்ச் ஆனது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபுட்டு வந்து அங்கே யூஸ் பண்ணுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கவும் நான் இங்கே வந்து ஒரு 1 மந்த் வாமிட் பண்ணிட்டே தான் இருந்தேன். சாப்பிட்றது வாமிட் பண்ணுறது அப்படிதான் போயிட்டே இருந்துச்சு ப்ராசஸ். ஒரு 1.5 மந்த்துக்கு அப்புறம் ஓகே, அதுக்கு நான் பழகிட்டேன். அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் பீப்புள் தான் முக்கியமாக சொல்லணும். ஏன்னா அங்கே உள்ளவங்க வந்து நீங்க வாங்க போங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. கொஞ்சம் என்னதான் நீங்க க்ளோஸ் ஆனாலுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு கோட் ஒன்று இருக்கும். பட் இங்க உள்ளவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப உரிமையா பேசுவாங்க, ரொம்ப உரிமையா எல்லாமே. இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா அது அவங்க வந்து அவங்களே உரிமையா எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு இங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துதான் நானே அதை இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஸ்டார்ட்லயே சொன்னீங்கல்ல, வந்தாரை வாழ வைக்கும், ரொம்ப அன்போட அரவணைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்க அங்க நீங்க வந்ததுல ரொம்ப மிஸ் பண்ணது ஃபுட்னு சொன்னீங்களா? அம்மாவோட ஃபுட் மிஸ் பண்றீங்களா? அண்ட் எப்பயுமே ஒரு நேஷன் விட்டு நேஷன் வரும்போது ஃபேமிலியோட வருவாங்க. எப்படி இந்த தடவை நீங்க எப்படி வந்திருக்கீங்க? நான் வந்து தனியா தான் வந்திருக்கேன். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அம்மா வந்து ஒரு 2 days வந்துட்டு போனாங்க, ஒரு 3 years பேக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
எங்க அம்மா வந்து ஜெர்மன் பெர்லின்ல இருக்காங்க, ஓகே. அப்பா வந்து கத்தார்ல இருக்காரு, தம்பி ஸ்ரீலங்கால இருக்காரு, நான் இங்க இருக்கேன். ஒரு 4 துருவங்கள்ல இருக்கோம் எல்லாருமே. இல்ல 4 நேஷன்ல டெட்ரா பொசிஷன்ல இருந்தா எப்படி கனெக்டிங் பாயிண்ட்? எல்லாமே ஃபோன் தான், டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல்ல. ஸோ அதனால அப்படிதான் இருக்கும். அம்மா சாப்பாடுங்கிறது நான் கண்டிப்பா மிஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஸ்ரீலங்கால இருக்கும்போதே மிஸ் பண்ணேன், இங்கேயும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா ஃபைனல் ஸ்டேஜ்ல நீங்க நிக்கும்போது அம்மா அப்பா தம்பி எல்லாருமே வந்துருவாங்கன்னா நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா கடவுள் துணையோட ஃபைனல் ஸ்டேஜ்ல நிக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஏதோ ஒரு விஷயத்த சர்ச் பண்ணது. ஆனா அப்ப இருந்து உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்னா எப்படி? ஆமா, 3 இயர்ஸ் முன்னாடி நான் இந்தியால வந்து தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நான் அங்க சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால நான் கூட சேனலுக்கு போய் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படல. எங்க அம்மா தான் நீ போய் பண்ணு, சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அப்படிதான் அங்கேருந்து மீடியா ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்ரீலங்கால மீடியா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து நான் வந்து கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொன்னேன்ல, ஸ்டார்டிங்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். கிவ் அப் பண்ணிட்டு போன பிறகு எங்க அம்மா தான் இல்ல நீ ட்ரை பண்ணிட்டே இரு, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் கிளிக் ஆகும், அப்போ நீ மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருவ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஐ திங்க் அவங்க சொல்லிட்டு இருந்தனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த மறக்க முடியாத அப்ரிசியேஷன்? ஃபர்ஸ்ட் லான்ச் எபிசோட் தான். லான்ச் எபிசோட் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சு, நர்வஸா இருந்தேன். அதுவும் நான் வந்து பின்னாடி பண்ணணும், 8வது கண்டஸ்டண்டா பண்ணணும். திடீர்னு தூக்கி முன்னாடி 3rd கண்டஸ்டண்டா போட்டாங்கன்னா போட்டோன்னா நான் வந்து 8வதா தானே பண்ண போறேன், சரி அது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போம்னு நினைச்சிட்டு இருந்த ஆளு 3rd போட்டோன்னே சடனா ஸ்டேஜ் ஏறிட்டேன். ஏறினோடனே ரொம்ப பதட்டமாகி பண்ணேன். ஆனா அது பார்த்துட்டு இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியாலையும் சரி, இப்போ வரைக்குமே அதுக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 month ஆயிடுச்சு அது டெலிகாஸ்ட் ஆகி. இப்போ வரைக்குமே அதுக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதுவும் லான்ச் எபிசோட்ல 4 ஜட்ஜஸுமே எனக்கு இறங்கி வந்து அவங்க வந்து விஷ் பண்ணாங்க. இப்போ மக்கள் கிட்ட இருந்து ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சு கவிப்ரியாக்கு. அண்ட் ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு கொடுத்த கமெண்ட்ஸ்ல ரொம்ப மெமரபிளா இப்போ இல்ல எப்பயுமே இருக்கக்கூடியதுன்னா சரிதா மேம் தான் சொல்லுவாங்க, நீங்க அழுதா நாங்க அழுதுறோம், அது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எமோஷனா ஒரு ஸ்கிரிப்ட் பண்றப்ப அவங்களுக்கு அது அழுக வந்துருது. ஃபர்ஸ்ட் எபிசோடுமே அதுதான், அவங்க அழுதுட்டே இருந்தாங்க. நான் டிவில பார்க்கும்போது தான் என்ன அழுதுட்டே இருக்காங்க அப்படின்னு. மூலமா ஒரு ஆளை அழுக வச்சுட்டு நீங்க சிரிச்சுட்டே சொல்லிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதா மேம் பாப்பாங்க. இல்ல ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப மெமரபிளான ஒரு மூமெண்ட். மொத்த ஸ்டேஜுமே அழுது பார்த்துட்டு இருந்தது வந்து ரொம்ப மெமரபிளா. ஆக்சுவலா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆடிஷனே வந்து அந்த ரேப் விக்டிம் மாதிரி பண்ண அப்படின்னா அதை பண்ணும்போது உங்களுக்கு மென்டலி என்னென்ன விஷயங்கள் கோத்ரூ பண்ற மாதிரி இருந்தது, அண்ட் நீங்க எப்படி இருந்தீங்க, ஃபீல் பண்ணீங்க? அது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ரிஹர்சல் இந்த ரூம்குள்ளே தான் ரிஹர்சலே பண்ணோம், டீமுக்கு பண்ணி காமிக்கணும். அந்த டைமே நான் பண்ணிட்டு ஹாஃப் வரும்போதே என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணாமல், ஸ்டேஜ்லேயே என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலை, இங்கேயே நான் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃபுல்லாக ஸ்டக் ஆகி நின்றுட்டேன். என்னால் டயலாக்ஸே சொல்ல முடியல. அப்போ அந்த டைம் கேட்டாங்க, நீ எதுவும் ஃபேஸ் பண்ணியிருக்கியா, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் அப்படியெல்லாம் இல்லை, பட் எங்களுக்கு ஒரு பொண்ணாக இருக்கிறப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, என்ன இவ்வளோ பெயின் கோத்ரூ பண்ணியிருக்காங்களா இவங்க அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. நான் நடிக்கும் போதே சுற்றி அத்தனை பொண்ணுங்க அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு இப்போ பேசும்போதே ரொம்ப எமோட் ஆகுது, எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியவும், தப்பு பொண்ணுங்க மேலே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பசங்க நான் அந்த சீன் முடித்த பிறகே, அந்த எபிசோடு முடித்த பிறகே, அந்த ஆக்ட் முடித்த பிறகே நான் சொன்ன விஷயம் அதுதான். என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, பொண்ணுங்களை பாதுகாக்காம பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க, இவங்களை இப்படிதான் நீங்க பார்க்கணும், இது தப்பு அப்படின்னு நீங்க சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த விஷயம் எதுவுமே நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு சின்ன விஷயம் ஈவ்டீசிங்கா இருக்கட்டும், இல்ல பஸ்ல சும்மா இப்படி தடவிட்டு போறதா இருக்கட்டும், அது எவ்வளோ எங்களை மென்டலி பாதிக்க வைக்கும் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். அதுல இருந்து நாங்க மூவ் ஆன் ஆகுறதுக்கு கோத்ரூ பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். எத்தனை வயசானாலுமே அன்னைக்கு அந்த பஸ்ல இப்படி நடந்துச்சுல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே தான் இருப்போம். நம்ம அதுல இருந்து என்னைக்குமே கடந்து போறதே கிடையாது. அதனால அது எங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத வந்து பசங்களை பெத்தவங்களுக்கு தான் சொல்லணும், இதை சொல்லி கொடுத்து வளங்க அப்படின்னு.
ஹோப்ஃபுல்லி யூ ஆர் அண்டர் 30 தான் நான் நினைக்கிறேன். 30 வயசுக்கு கீழே தான் கன்ஃபார்மா நீங்க இருப்பீங்க. பட் ரொம்ப மெச்சூர்டாவே பேசுனீங்க. அவங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. இதை கேரி பண்ணி நம்ம கொண்டு போகணும். அது ஒரு லீகசியா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சரிதா மேம் சொல்லலாம். சரிதா மேமோட எந்த படம் எடுத்தாலுமே அவங்க கண்ணாலேயே பேசுவாங்க. நீங்க அவங்களோட படங்கள் பார்த்திருக்கீங்களா? கண்ணுதானே அவங்க வந்து கண்ணாலேயே அவ்வளோ எமோஷன்ஸ் காட்டுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ உள்ளவங்க அதை பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ உள்ளவங்க நிறைய பேர் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அபர்ணா முரளியா இருக்கட்டும், சாய் பல்லவி எல்லாம் ரொம்ப சூப்பரா நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ரோல் மாடல் தான் நம்ம எல்லாருக்கும். இப்ப நம்ம வளர்ந்து வர்றோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ரோல் மாடல் தான். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் யாரு அப்படின்றது சரிதா மேம் அப்படின்னு சொல்றீங்க. ஆக்டர் யாரு? ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் பிடிக்கும். ரகுவரன் சார் ரொம்ப பிடிக்கும், கமலஹாசன் சார், அதுக்கப்புறம் தனுஷ், நானி, அப்படி நிறைய பேர் பிடிக்கும். இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லா கலைஞர்களையுமே எனக்கு பிடிக்கும். கவிப்ரியா வந்து மகாநடிகை ஆயிட்டாங்க இப்போ. ஓகேவா, ஃபியூச்சர்ல எனக்கு இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ட்ரீம் இருக்கு. அப்படின்னா யாரு கூட ஒர்க் பண்றதுனால எனக்கு ஓகே தான். ஒர்க் வந்துச்சுன்னா ஓகே. கலை அப்படின்னு வர்றப்ப நம்ம எல்லாரையுமே நம்ம பட் எனக்கு ஒரு விஷயம் ஃபேவரட்டா ரொம்ப பிடிக்கும், நான் அவங்க கூட நடிச்சே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு இருக்கிறத நீங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமலஹாசன் சார். கமல்ஹாசன் சார் கம்மி பண்ணிடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்க கூட நடிக்கணும். குமுதம் சிநேகிதிய நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மகாநடிகை கொண்டாட்டத்தோட முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அவங்க எல்லாரும் ஃபைனலிஸ்டா இருக்காங்க. ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் இங்க இருக்காங்க, ஐஸ்வர்யா சுப்ரமணியன். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. உங்களுடைய பேஷன் அண்ட் கெரியர் அழகா ஒரு இடத்துல பாயிண்ட் மீட் ஆயிருக்கு. மீட் ஆகி இந்த ஸ்டேஜ் கிடைச்சிருக்கு. இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவேன் அப்படின்னு வந்து நம்ம கனவு கண்டு வச்சிருப்போம். ஆனா ட்ரீம் கம் ட்ரூ அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு தனி ஃபீல் ஆக்சுவலா. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீ தமிழுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஷோ எடுத்துட்டு வந்து ஸோ எங்களை மாதிரி டேலண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் சின்ன விஷயம். அது எங்களை மாதிரி ஒரு டேலண்டா ஒரு இன்னும் மேலே வரதுக்கு ஒரு பெரிய விஷயமா இது அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜீ தமிழ். எஸ், உங்களோட கெரியர் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகி அழகான ஒரு ஸ்டேஜ்ல போயிருக்கீங்க. ஆனா எங்க ஸ்டார்ட் இன் ஸ்பார்க்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் டைம்லேருந்தே வந்து விஜே ஆகணும், ஆர்ஜி ஆகணும் அப்படின்னா வந்து நிறைய ஒரு கனவு இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் அப்போ வந்து ரொம்ப அதிகமாக பேசிகிட்டே இருப்பேன். ஸோ நிறைய விஷயம்லாம் வந்து காமெடியா அண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்பவே ஆசை இருந்தது. அண்ட் ஆல்சோ மீடியாக்குள்ளே இப்படி வரணும் அப்படின்ட்டு. ஆஃப்டர் தட் நான் இன்னுமே ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டே தான் இதுவுமே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது சைட் பைல ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்டோ இல்லை அந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ மாடலிங் அந்த மாதிரி ஆட் ஷூட்ஸ் சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தேன். சோ அதுல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இப்படி வந்ததுதான் இந்த இடம். மாடலிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க வீட்டுல இருந்தெல்லாம் சொல்லுவாங்க அவ்வளவு சப்போர்ட் கிடையாது. எஸ்பெஷலி நம்ம வந்து எவ்வளவு ஃபார்வர்டர் வந்துட்டா கூட இன்னும் வந்து ஊர் சைட்ல இருந்து வரவங்க எல்லாம் மாடலிங் ஆச்சோ எங்க வீட்டுல ஏதாவது சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீ என்ன மாதிரி? அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா எங்க வீட்லயுமே வந்து சப்போர்ட்டே கிடையாது. நார்மலா மீடியா வந்து சொன்ன மாதிரி ஊர்ல இருந்து வந்திருக்கும் போது ஸ்டார்டிங் போகும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லாம தெரியாம அப்படிதான் போயிட்டு இருப்பேன் நானு. அது வந்து இப்போ அது வெளியே வரும்போது ஒவ்வொரு விஷயம் இப்படி கரெக்டா பண்றோம் அப்படிங்கறது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரஸ்ட் ஒண்ணு வர ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ ஸ்டார்டிங்ல அந்த ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே யாரோ ஒருத்தர் இருக்கும் போது அவங்களையும் கூட்டிட்டு போயிடுவேன் நான் கூட. சோ தட் இங்க இப்படிதான் நடக்குது. சோ அதுதான் அந்த ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோம், இந்த மாதிரி கிடையாது, இது இப்படிதான் இருக்கு அப்படிங்கும் போது காமிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து ஓகே ஃபைன் அப்படிங்கிற ஒரு இதுதான். இந்த செட்ஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பட் ரீக்ரியேஷன் ரவுண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாம் இருந்தது. ஆமா, இதுல ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்னா என்னது? டெஃபினட்டா வல்லவன் சொல்லுவேன். ஸோ அதுக்கு வந்து பர்சனலா எனக்கும் சரி அண்ட் ஆல்சோ எனக்கு அது நிறைய ரீச்சும் கிடைச்சது. உண்மையாவே அந்த மாதிரி ரியல் லைஃப்ல எனக்கு கிடையவே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உண்மையாவே அவங்க காண்டானாங்க. அதை பார்த்துட்டு என்ன நீ இப்படி வந்து பண்ணிருக்க. ஸோ ஆக்சுவலா அந்த உண்மையான ஃபீல் அவங்களுக்கு போயிருக்குன்னா அந்த அளவுக்கு என்னோட ஆக்டிங் அங்க ரீச் ஆயிருக்கு அப்படிங்கும் போது எனக்குமே அது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ரீக்ரியேட் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஹார்ட் கனெக்டடா இருந்ததுன்னு சொன்னீங்க. அது அப்படியே எங்களுக்காக ஒரு பண்ணி காமிச்சாங்க. ராத்திரி நீ தூங்க கூடாது, என் கூடயே போன் பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வைய அந்த கனவுல கூட நான் தான் வரணும். என்னங்க இது? ஓகே, இப்படி மாறி நடிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் சமத்து சாந்தம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேனே, அந்த டக்குன்னு மாறினாங்க பாத்தீங்களா வல்லவனா?
டோட்டல் சந்திரமுகியாவே மாறிட்டீங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் பேஷன். Thank ரொம்ப you. நல்லாவே பண்ணிருந்தீங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா. மகா நடிகை கொண்டாட்டத்துல தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லும். காரணம் கண்டினியூஸா அதுல இருக்கக்கூடிய ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து ஜோக்னா. ஹாய், ஆக்சுவலா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா பார்த்தாலே தெரியுது ரொம்ப எந்துவா, நல்லா குட்டியா துருன்னு செட்டுக்குள்ள சுத்திட்டே இருப்பீங்க போலயே. நானா? ஓகே ஓகே, ஒரு சின்ன பொண்ணு. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்தாச்சு. எப்படி மகா நடிகையோட ட்ரீம் ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ பேசிக்லி யூஸ்வலாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங் ஆகட்டும், டான்சிங் அண்ட் ஆல் ஆஃப் திஸ் நான் யூஸ்வலா பண்ணுவேன். ஆனா இது ஆடிஷன் அட்டென்ட் பண்ணும்போது சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் பண்ணேன். பட் அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது சரி ஓகே அடுத்த ரவுண்ட்ல ட்ரை பண்ணுவோம், அடுத்த ரவுண்ட் போயாச்சு. கடைசியில செலக்ட் ஆயிட்டேன். ஸோ என்னோட பெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத என்னைக்குமே என் மைண்ட்ல இருந்திருக்கு. ஸோ கொடுத்துட்டே இருக்கேன். ஆக்சுவலி நீங்களா தான் ட்ரை பண்ணி உள்ள வந்தீங்களா? ஆமா, ஆடிஷனோட இது வந்து ஒரு ப்ரோமோவோ இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸாக்ட்லி. ஆமா அந்த மாதிரி பார்த்து. ஆமா. ஓகே, அப்படி பார்த்து வரும்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், நம்ம வெறும் ஆட் மட்டும் பார்த்துட்டு வரோம், பட் அங்க நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்மளுக்கு எப்படி அது பேரியரா இருக்காதா? நம்ம கரெக்டா உள்ள போயிரும் அப்படின்னு நிஜமாவே இவ்வளவு ப்ரெஷர் நான் எடுத்துக்கல. நான் ப்ரெஷரே எடுத்துக்கல. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே இந்த ஒண்ணு இருக்கா, அங்க போயிட்டு நம்ம பெஸ்ட் கொடுப்போம், அங்க போய் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த நாள் கூப்பிடுறாங்களா, ஓகே அங்கேயும் போய் அது பெஸ்ட் கொடுப்போம். பிகாஸ் நம்ம அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சரி ஓகே, ஏன்னா 1 month ஒர்க் ஷாப் வேற இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷாப்லயுமே ஒரு நாள் எங்களுக்கு இப்படிதான் இருக்கும், ஆடிஷன் மாதிரி தான் இருக்கும், ஒன்னா பண்ண வைப்பாங்க. சோ யா, ஒரு பெஸ்ட் கொடுக்கறதுக்கு டெய்லி 100% நான் கொடுக்குறேன்னா அப்படிங்கிறது தான் என்னோட ஃபோக்கஸ் இருந்துச்சு. அண்ட் இங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஜட்ஜஸ் கிட்ட இருந்து ஒரு சூப்பர்பான கமெண்ட்ஸ் வந்திருக்கும்ல, அது எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்தது? எனக்கு வந்து ஐ திங்க் நான் ஒரு பார்ட்டி ஆக்ட் பண்ணேன். முதியோர் இல்லத்துக்கு பையன் வந்து அந்த சோஷியல் கான்செப்ட்காக தான் கேட்டோம். ஓகே ஓகே. சோ அது அந்த ஒரு ஆக்டுக்கு பயங்கர ஸ்டாண்டிங் ஓவேஷன், எல்லாருமே அழுதுட்டாங்க. ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு அது வந்து நடிக்கும் போது நான் ஆக்சுவலி நான் ஒரு மாதிரி ஓகே இந்த கேரக்டர் நான் உள்வாங்கிட்டு நான் இது பண்றேன், நான் நடிக்கதான் செஞ்சேன். ஆனா அந்த ஆக்டுக்கு அப்புறம் ஐ ப்ரோக் டவுன். ஏன்னா எனக்கு வந்து எல்லாருமே உடஞ்சிட்டாங்க. ஒருத்தருமே அம்மாவை பத்தி பேசும்போது, ஏன்னா ஒருத்தர் எல்லாம் சொன்னாரு நம்ம அம்மானே சொன்னாலே அழுதுருவோம், என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு. நான் என் அம்மாவை பார்த்தேன். நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஓகே நான் ஏதோ பண்ணிட்டேன் போல, ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் போல அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. ஐ குட் நாட் டேக் இட் இனிஷியலி, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் எவ்ரிபடி அந்த ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் போது ஐ ப்ரோக் டவுன் சேயிங் ஓகே ஏதோ கனெக்ட் ஆயிருக்கு போல. இட் ஃபெல்ட் குட். நீங்க வந்து அந்த பார்ட்டியா பண்ண ரோல் வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆச்சு, நான் அது முடிச்சோன்னு ப்ரோக் டவுன் ஆனேன் அப்படிலாம் சொன்னீங்க. பட் இன்னொரு கேரக்டர் பயங்கரமா அந்த இர்ஃபான் கூட நீங்க வந்து அழகா பேர் பண்ணி ஒரு விஷயம் பண்ணிருந்தீங்களா, மைக்கேல் முதல்ல காமராஜ். ஆமா, வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் ஆக்சுவலி ப்ராப்பரா ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு இதுதான் என் பெர்ஃபார்மன்ஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்ல கேமரா முன்னாடி இதுதான் நான் நடிக்க போறேன் முதல்ல அப்படிங்கும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங் தானே. ப்ராப்பரா அது பண்ணது முதல் ஷாட்டே அதுதான், திரிபுர சுந்தரி. அதான் அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து திருப்புவாவே மாறிட்டேங்கிற மாதிரி இந்த கையை வச்சு காலை வச்சு ஏன்னா ரீக்ரியேஷன் இல்லையா, ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அது மாதிரி இருக்கணும். சோ அந்த லாங்குவேஜ் ஆகட்டும் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி அது அவுட் பார்த்தப்போ ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஃபீலிங்ஸா இருந்துச்சு. இப்போ ஏதாவது ஒரு சீன் மட்டும் பண்ணலாமாங்க? நேக்கும் அந்த பாட்டியால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ, இதைதான் திருடுவதும் இல்லை. அன்னைக்கு அப்படித்தான் கல்யாணத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருந்தாரா, அவர் பல்ல ஷீட்டை திருடிட்டு வந்துட்டா. வழக்கம் போல நான் தான் திருப்பி வைக்கலான்னு போனேன், பக்கத்துல வச்சுட்டேன். மாமா பொருள் படுத்தாரா, பல்லு கடிச்சிடுது. அவளை ரெண்டும் ஓடுறா. ஐயோ, கம்ப்ளீட்டா திருப்புவாவே மாறியாச்சு இல்லையா? நல்லா கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணி பண்ணிருந்தீங்க நீங்க ரெண்டு பேருமே. அப்சல்யூட்லி, ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அவருக்குமே என் கூட ஃபர்ஸ்ட் ஷாட் தான் அப்படிங்கும் போது அவரு வந்து அப்படி யோசிக்கிறாரு, ஐயோ இது என்ன நடக்குது, கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும். அதை எப்படி கிரியேட் பண்ணீங்க அந்த இடத்துல? ஐ திங்க் ரீக்ரியேஷன் வரும்போது நம்ம அந்த சீன் நிறைய பார்ப்போம். சோ அதுவே வந்து ஐ ஃபீல் லைக் கேரக்டர்ஸ் கனெக்ட் ஆகும்போது ஒரு கம்ஃபர்ட் கிரியேட் ஆயிடும். சோ அதை தாண்டி நம்ம ப்ரொஃபஷனலா நம்ம டீல் பண்ணும்போது ஒரு கேரக்டர் உள்ள போகும்போது ப்ராசஸ் இருக்கு இல்லையா. எனக்கு ப்ராசஸ் என்ன, டைலாக் படிப்பேன், ஆக்ஷன்ஸ் படிப்பேன் அந்த மாதிரி. பட் இர்ஃபான் அவர்கள் வேற மாதிரி. ஹீஸ் வெரி ப்ரொஃபஷனல் அப்ரோச் டு இட். அவர் வந்து அவரோட பெஸ்ட் வந்து அந்த கேரக்டருக்கு எப்படி அவர் வழியா அதை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும், அதுல அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அண்ட் அவரோட ஸ்டைல் அவர் எப்பவுமே பண்ணுவார். ஐ ரியலி அட்மயர் தட் அபவுட் ஹிம். புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். Taste the Daily.